வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த செய்தி. இங்கே குரூப் 1, 2, 3 இருக்கிறாங்க. உங்களுடைய உள் உணர்வை கேட்டு தேர்ந்தெடுத்து பாருங்கள். தயவுசெய்து ஞாபகத்தில் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. இன்னைக்கு நீங்கள் உங்கள் வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது குரூப் 1, இது குரூப் 2, இது குரூப் 3. குரூப் 1 இந்த இளஞ்சிவப்பு வெள்ளை கிறிஸ்டல், இது புலிக்கண்ணு, டைகர்ஸ் ஐ கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பச்சை கிறிஸ்டல். உங்களுடைய உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான செய்தி எது என்பதை வீடியோவை பாஸ் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ நீங்கள் குரூப் 1 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இன்னைக்கு உள்ள வீடியோவின் தலைப்பு என்னன்னா, சக்தி வாய்ந்த செய்தி. இங்கே ஒரு தெய்வத்தோட படம் இருக்கு. அந்த தெய்வம் தான் இன்னைக்கு வீடியோவை நீங்கள் பார்க்க. இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி, உங்களுக்கு பொருந்தினதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, பொருந்தலை அப்படின்னா இதை நீங்கள் விட்டுருங்க. இந்த தெய்வத்தோடைய செய்தி என்ன இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எடுத்திருக்கிறது இந்த இளஞ்சிவப்பு வெள்ளை கலந்த ஒரு கல் எடுத்திருக்கிறீங்க. இவர்கள் ரொம்ப அன்பானவர்களாக தெரிகிறாங்க. அதுவும் வெள்ளை அப்படின்னா என்ன, தூய்மை, புதிய ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு என்ன, குறிப்பிட்டவர்களுக்கு ஏதோ ஒரு காதல் உறவு பொழுது உங்களுக்கு ஆரம்பிக்கலாம். அதோடு கல்யாணம் உங்களுக்கு நடக்க இருக்கலாம், கல்யாண பேச்சுவார்த்தைகள் அமையலாம் அப்படிங்கிறது. இப்போதான் ஒரு இருட்டான ஒரு ஃபேஸ்னா என்ன, ஒரு அத்தியாயத்திலேருந்து ஒரு புதிய அத்தியாயத்திற்குள் நீங்கள் நுழைகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க. என்ன அந்த தெய்வம், யார் அந்த தெய்வம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடேங்கப்பா, குரூப் 1 உங்களுக்கு வந்திருக்கிறாரு, விநாயகர் மூர்த்தி வந்திருக்கிறாரு. விநாயகர் குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க, நான் இவர்கள் இருவரையும் இந்த பக்கம்தான் வைக்க போகிறேன். ஸோ குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் விநாயகர் மூர்த்தி, இன்னைக்கு இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் விநாயகர் மூர்த்தி, இந்த வெள்ளை இளஞ்சிவப்பு கிறிஸ்தலை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு விநாயகர், செண்பக அவருக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கு இல்லையா, விநாயகர், கற்பக விநாயகர், செண்பக விநாயகர், எவ்வளவோ பேர் இருக்கு. அப்படி உள்ள விநாயகர், வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகர் குரூப் 1க்கு என்ன அந்த செய்தி. வாவ், எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா நான் இப்போதான் சொல்லிட்டு இருந்தேன், குறிப்பிட்டவர்களுக்கு காதல் உறவுல இப்பொழுது மேற்கொள்ள இருக்கிறீங்க, ஒரு புதிய காதல் உறவில் போகிறீங்க, அல்லது கல்யாண உறவு, அதே தான் ஒரு கல்யாணத்துக்கு தயாராக இருக்கிறது, திருமண பேச்சுகள் நடைபெற இருக்கிறது, வரன்கள் தேட ஆரம்பிக்கிறீங்க. இப்போ தான் இதெல்லாம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஏற்கனவே நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் சொல்லலைங்க. இப்போ தான் இந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம். ஆமாங்க, நான் இப்போ தான் ஒருத்தர்கிட்ட போய் அன்பு சொல்ல போகிறேன், சொல்லியிருக்கேன். அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஆமாம் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. வரன்கள் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல வரன்கள் உங்களுக்கு கிடைப்பது, கல்யாணத்துக்கு தயாராக இருக்கிறீங்க அப்படின்னா கல்யாணமும் சிறப்பாக அமையும். விநாயகர்னாலே என்ன வினைகள், என்ன சுமை, அது எல்லாத்தையுமே அப்படி விலகி அப்படி இந்த மாதிரி இப்படி ஒதுக்கி வச்சுட்டு தான் நல்லதை பார்ப்பார், அந்த மாதிரி. அதோடு புதிய ஆரம்பம், ஏற்கனவே வெட்டுப்பட்டு போன விஷயங்கள், தொழிலாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை லட்சியங்களாக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் வெட்டுப்பட்டு போனது இப்போ மறுபடியும் சேர இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. குறிப்பிட்டவர்கள் நீங்கள் இன்னும் பழைய விஷயங்கள் இப்பொழுது உங்களுக்கு ரீசர்ஃபேஸ் ஆகலாம். ரீசர்ஃபேஸ் தான் என்னன்னா, மறுபடியும் பழைய விஷயங்கள் என் மனசுல தோன்றி மறையுது. அப்ப விநாயகர் இங்க என்ன சொல்றாருன்னா, தோன்றி மறையறதோட இருக்கட்டும், மறுபடியும் அதையே நினைச்சு மூழ்கி போயிடாது. அதெல்லாம் தோன்றி மறையிறது எதுக்குன்னா, விநாயகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது வினைகளை தீர்க்கக்கூடியது. அதாவது பழைய விஷயங்கள் தோன்றி மறையும் பொழுது அதுல இருக்கிற பாடங்களை கற்றுக்கொண்டு மேற்கொண்டு முன்னேறி செல்வதே சிறப்பு. மூவ் ஆன் ஃப்ரம் த பாஸ்ட், அது தான் இங்க சொல்றாங்க. ஸோ ஒரு சில பேருக்கு பழைய விஷயங்கள் தோன்றி மறையலாம். அது தோன்றி மறைஞ்சதுன்னா அதை அப்படியே அந்த ஃப்ளோல விட்டுரு அப்படிங்கிறதையும் இங்க கொடுத்துருக்கு. கடைசியாக விநாயகர் மூர்த்தி உங்களுக்கு என்ன செய்தி சொல்றாரு, அதோடு 6 of Cups வந்திருக்கிறாங்க. குரூப் 1 உங்களுக்கு விநாயகர் மூர்த்தி வந்திருக்கிறாரு, 6 of Cups வந்திருக்கிறாங்க. ஏன் இந்த 6 of Cups, அதோடு கடைசியாக அவர் உங்களுக்கு இங்க என்ன செய்தி சொல்ல விரும்புறாரு, சொல்ல இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம்.
பார்க்கலாம் குரூப் 1. வாவ், 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். அதே தான், உன்னுடைய ஆசைகள் பூர்த்தியாகும், நீண்ட நாள் ஆசை பூர்த்தியாகும். நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒரு சில பேருக்கு வந்து நிறைய தடைகள் இருந்திருக்கலாம், வெட்டுப்பட்டு போயிருக்கு, ஒன்றும் பெருசாக சேர மாட்டேங்குது. அந்த மாதிரி விஷயங்கள் இப்பொழுது அமையும். இது வரைக்கும் எதுலையுமே விருப்பம் இல்லாதவர்கள் இப்பொழுது உங்களுடைய விருப்பங்கள் கைகூடி வரும், உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். அப்படி 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதும் 6 ஆஃப் கப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதும் நீண்ட நாள் உழைத்ததற்கு இப்பொழுது அங்கீகாரம் ஏதேனும் கிடைக்கலாம், பரிசுகள் கிடைக்கலாம், நல்ல செய்திகள் உங்களை வந்து அடையலாம். குரூப் 1 வாழ்த்துக்கள். குரூப் 1 அமோகமாக விநாயகர் மூர்த்தி உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு செய்தியை கொடுத்துருக்காரு. அடுத்ததாக இந்த டைகர் ஐனா என்ன, புலி கண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன செய்தி, யார் அந்த தெய்வம், எந்த தெய்வம் உங்களுக்கு செய்தி இன்னைக்கு சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பொருந்தினது நான் எடுத்துக்கோங்க குரூப் 2. அந்த பொருந்தலை அப்படின்னா நீங்க இந்த வீடியோவை தவிர்த்துருங்க. ஸோ இந்த புலி கண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கும் யாருக்கும் பயப்பட மாட்டீங்க, வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டுன்னு பேசிடுவீங்க. நேராக அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, நேராக எது இருந்தாலும் மறைக்காமல் எது இருந்தாலும் பேசக்கூடியவர்களாக இருப்பீங்க. சில நேரத்தில் எனக்கு அமைதி வேணும்னு ஒதுங்கி இருப்பீங்க. அந்த மாதிரி. சரி, யார் அந்த தெய்வம் பார்த்துடலாம். அடேங்க அப்பா, எவ்வளவு அழகாக இருக்குது. சிவபெருமான் வந்திருக்காரு, மேலே இருந்து கங்கை அம்மா இருக்கிறாங்க. அவர்கள் வந்து அந்த கங்கை அம்மா வந்து சாந்தப்படுத்துகிறபடி அவர்களுக்கு அந்த கங்கை நீர் வந்து அவங்கள வந்து காம் டவுன் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஏதோ ஒரு பக்தன் வந்து அவருக்கு அந்த ஆஃபரிங்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் ஏதாவது பிரார்த்தனைகள் செய்ய இருக்கிறீங்க, கோயிலுக்கு போறீங்கன்னா சும்மா கையை வீசிக்கிட்டு போகாதீங்க, ஒரு பூ வாங்கிட்டு போங்க, பழங்கள் வாங்கிக்கிட்டு போங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க. அல்லது வீட்டில் இன்னைக்கு பிரார்த்தனை பண்றீங்கன்னா சும்மா அப்படியே பிரார்த்தனை பண்ணாம ஒரு கப்பு தண்ணி வைக்கலாம், ஒரு பூ ஆஃபர் பண்ணுங்க, ஒரு பழங்கள் ஆஃபர் பண்ணுங்க, அல்லது உங்களுக்கு ஸ்வீட் செய்ய தெரியும்னா ஸ்வீட் ஆஃபர் பண்ணுங்க. இன்னைக்கு ரொம்ப நாளாக பரிகாரங்கள் செய்யாம இருக்கீங்க, வேண்டுதல் ஒன்று வேண்டி இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிறீங்க அப்படின்னா நிறைவேற்றக்கூடிய நேரம் வந்துட்டு அப்படிங்கிறத தான் அவர் இங்க சொல்றாரு. சரி, குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள், நீங்க தேர்ந்தெடுத்தது இந்த புலி கண்ணு அப்படின்னு வச்சுக்கலாம். புலி கண்ணு, டைகர்ஸ் ஆய் உங்களுக்கு வந்திருக்கிறார் சிவபெருமான், அண்ணாமலையான் அப்படி வந்திருக்கிறாரு. என்ன சொல்றாரு, நீங்க வந்து அண்ணாமலை கோயிலுக்கு போகணுமா, இன்னும் போகாம இருக்கிறீங்களா குரூப் 2? தெரியப்படுத்துங்க கமெண்ட் செக்ஷன்ல. சரி, ஸோ திருவண்ணாமலைக்கு நீங்கள் போகாமல் இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஆசைகள் இருந்ததுன்னா அவரே உங்களுக்கு காட்சி கொடுத்துருக்கிறாரு இந்த வீடியோ மூலியமாக. ஸோ குரூப் 2க்கு சிவபெருமான் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரு, என்ன சொல்ல இருக்கிறாரு பார்க்கலாம். குரூப் 1 மன்னிக்கணும், குரூப் 2 என்ன நடக்குது, என்ன நடக்குது குரூப் 2? உண்மையில நீங்க திருவண்ணாமலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இன்னும் போகாம இருக்கிறீங்களா, அல்லது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு போகணும்னு போகாம இருக்கிறீங்களா? இன்னும் கொஞ்ச நாள்ல நிறைய சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருக்கல்யாணம்லாம் நடக்க இருக்கு, போய் தயவு செய்து கலந்துக்குங்க. இந்த கண்டிப்பாக குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள் ரொம்ப வீரமானவர்களா, வீரம் சத்திரியன் அப்படின்னு சொல்லலாம். யார் வந்தாலும் அடிச்சு நொறுக்கிடுவீங்க போல இருக்கு, அந்த மாதிரி ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா இங்க நீங்கள் அவரை எவ்வளவுக்கவள நீங்க எந்த பகவானை நீங்க வணங்குறீங்களோ அந்த பகவானை நீங்க விரும்புறதை விட அந்த கடவுள் தான் உங்களை மிகவும் 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 நேசிக்கிறாரு. ஒரு புதிய ஆரம்பம் ஒன்று அமைய இருக்கிறது குரூப் 2. இந்த புதிய ஆரம்பம் தயவு செய்து நீங்க என்ன செய்ய இருக்கிறீங்களோ, படிக்க போறீங்களோ, தொழில் ஆரம்பிக்க போறீங்களோ, ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, இல்லை வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலைங்க ஏதோ போய்கிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த 5வது மாசம் பிறகு சில விஷயங்கள் குறிப்பிட்டவர்களுக்கு நல்ல காலம் பிறக்க இருக்கு. இந்த நல்ல காலம் பிறக்கும் பொழுது முதல் வேலையா நான் காலையில எழுந்து ஒரு கோயிலுக்கு போய் ஒரு அபிஷேகமோ அல்லது ஒரு பூவோ ஆஃபர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்திருக்கிறது ஆஃபரிங்ஸ் ஆஃப் டிவோஷன். உங்களுடைய பக்தியை சமர்ப்பணம் செய்யுங்கள் குரூப் 2. ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது ஒரு புதிய ஆரம்பம். இந்த ஆரம்பம் வந்து சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுக்கே பிடிக்கும், ரொம்ப நிறைவா இருக்குங்க, திருப்தியா இருக்குங்க மனசுக்கு. எனக்கே தெரியும் எனக்கு ஏதோ ஒரு விஷயம் அமைய போகுது, அதற்காகத்தானே நான் உழைச்சிருக்கேன், அதற்காகத்தானே நான் எவ்வளவோ முயற்சிகள் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சின்ன உதாரணம், இப்போ வேலை இல்லாமல் இருக்கீங்க, வேலைக்கு நிறைய அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். 1க்கு 3, 3க்கு 5, 5க்கு 10 இடத்துல அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா நல்ல செய்திகள் வரும் அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்த நல்ல செய்திகள், இந்த நல்ல வாய்ப்புகள் ஒரு புதிய தொடக்கத்தை, புதிய பாதையை அவர் உங்களுக்கு அமைக்க இருக்கிறார். எதற்காக
உங்களுக்கு இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் கொடுத்துருக்காரு. கடைசியாக அவர் உங்களுக்கு என்ன அறிவுரை, ஆசீர்வாதம், வேறு என்ன செய்திகள் கொடுக்க இருக்கிறாரு அப்படிங்கிறத கேட்டிருக்கோம், பார்க்கலாம். சிவபெருமான் உங்களுக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ் கொடுத்துருக்காரு. மிகவும் நிறைவான ஒரு விஷயம். என்ன அந்த செய்தி? 10 of swords. அதே தான், ரொம்ப இருட்டு. சிவபெருமான்னா என்ன? அவர் அழிக்கவும் முடியும், காக்கவும் முடியும், கோபமும் படுவார், சாந்தமும் அடைவார். 10 of swords அப்படின்னு சொல்லும் பொழுதும், ஏஸ் ஆஃப் கப்ஸ்னு சொல்லும் பொழுதும், குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் இன்னும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து அதை செய்யுங்க. 10 of swordsக்கும் ஏஸ் ஆஃப் கப்ஸ், ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் முடிந்த பிறகு ஒரு புதிய அத்தியாயம் ஒன்று தொடங்க இருக்கிறது. இது மிகவும் மனசுக்கு நிறைவை கொடுக்கும். அதோடு 10 of swords நான் ஏற்கனவே சொன்னது போல உடல் ஆரோக்கியத்தில் தயவு செய்து கவனம் செலுத்துங்க. குறிப்பிட்டவர்களுக்கு முதுகெலும்பு, இடுப்பு, அடி வயிறு, கால், முட்டி இந்த மாதிரியான வலி வேதனைகள் இருக்கலாம். ஹை பிளட் ப்ரெஷர், டயபிட்டிஸ் கூட இருக்கலாம் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் மிகவும் அவசியம். குரூப் 2 வாழ்த்துக்கள் உங்களுக்கு குரூப் 2. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது இந்த 3வது பச்சை கல்லை தேர்ந்தெடுத்தவர்கள். உங்களுக்கு வந்திருக்கிற தெய்வம் யாரு, அந்த தெய்வத்தோட சக்தி உள்ள செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பச்சை கல்னு சொல்லும் பொழுது நீங்கள் புதன்கிழமை பிறந்தவர்களாக இருக்கலாம், மிதுன ராசி, மிதுன லக்னமாக இருக்கலாம், கன்னி ராசி, கன்னி லக்னமாக இருக்கலாம். இது உங்களுக்கு பிடித்த ஒரு நிறமாகவும் இருக்கலாம். நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கலாம், ப்ரொஃபஸர், ஜட்ஜு, டாக்டர், நர்ஸு, கவுன்சிலர்ஸ்னு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, சாரி ட்ரேப் பண்ணுறவங்களாக இருக்கலாம், கோச்சிங் சென்டர்ஸ் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. நல்ல கிரியேட்டிவான ஒரு பர்சனாகவும் இங்கே இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வேறு என்ன செய்தி? சரி, பார்க்கலாம். இங்கே நமக்கு என்ன தெய்வத்தோட செய்தி உங்களுக்கு வந்திருக்கிறாங்க குரூப் 3 பார்க்கலாம். பொதுவான வாசிப்பு, பொருந்தினது எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க. அடேங்கப்பா, எல்லா அம்மா மகாலட்சுமியா, தாய் மகாலட்சுமி வந்திருக்காங்க. மெட்டீரியல் எலிமெண்ட்ஸ். ஏதோ ஒரு புது விஷயம் வாங்க போகிறீங்களா, புது ஃபோன் வாங்க போகிறீங்களா, அல்லது யாருக்கோ ஒரு புது ஃபோனை வாங்கி கொடுக்க போகிறீங்களா, வீட்டுக்கு புதிய டிவி வாங்க போகிறீங்களா, புதிய வீடு வாங்க போகிறீங்களா, வீடு வாங்கிட்டாங்க இப்போ தாங்க சாமி கும்பிட போகிறோம், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்க இருக்குது. குறிப்பிட்டவர்கள் ஏதோ ஒரு அன்னதானம் போட இருக்கிறீங்க போல இருக்குது. ஆமாங்க, நான் ஒரு கோயிலுக்கு பணம் கட்டியிருக்கிறேன், நாங்கள் தான் அந்த முறை அன்னதானம் போட போகிறோம். அந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான தாய் மகாலட்சுமியை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. மெட்டீரியல் ரொம்ப நிறைவாக இருக்குது. இதை பார்க்கும் பொழுது, இந்த படத்தை பார்க்கும் பொழுதே மிகவும் நிறைவாக இருக்குது. குரூப் 3 தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு தாய் மகாலட்சுமி வந்திருக்கிறாங்க. அவர்கள் உங்களுக்கு இன்னைக்கு இங்கே என்ன செய்தி சொல்கிறாங்க? இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க குரூப் 3, உங்களுக்கு தாய் மகாலட்சுமி, அம்மா மகாலட்சுமி உங்களுக்கு இன்னைக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க? குறிப்பிட்டவர்கள் அதே தான், ஏதோ புதிய வாகனம் வாங்க இருக்கிறீங்க, அல்லது இருக்கிற விஷயங்களையே புதுப்பிக்க போகிறீங்க போல இருக்குது. என்ன அந்த செய்தி பார்க்கலாம். தாய் மகாலட்சுமி, அதுவும் இவர்கள் அனைவரும் வரும்பொழுது குடும்பத்தில் ஏதேனும் ஒரு விசேஷம் நடக்க இருக்குது அப்படிங்கிறதையும் தாய் மகாலட்சுமி இங்கே கொடுத்துருக்குறாங்க. என்ன அந்த செய்தி? 7 of swords வந்திருக்கு. நீங்கள் நல்லா ஒன்று கவனிச்சிங்களா? என்னதான் தாய் மகாலட்சுமி வந்திருக்கிறாங்க, கையில் ஒரு சில பேருக்கு பணம் வரப்போகுது, நல்ல காசு பணம் புழங்க போகுது. கவனமாக இருங்கள் குரூப் 3. 7 of swords அப்படிங்கிறது ஏமாறும் நேரம். ஏமாற போறீங்க, ஏமாறப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லாட்டினா நீங்க ஏற்கனவே ஏமாறப்பட்டிருக்கீங்க. அப்ப ஏமாறப்பட்டுட்டேனங்க, எல்லாமே நான் கொடுத்துட்டு இன்னைக்கு நான் உட்காந்துருக்கேனே, போனது கிடைக்குமா? தாய் மகாலட்சுமியே வந்திருக்கிறாங்க. அப்போ போனது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அமையலாம், அல்லது வேலை செஞ்சு சேமித்து அந்த இப்பொழுது உங்கள் கைக்கு நீங்கள் நினச்ச ஒரு விஷயத்தை இப்பொழுது அடைஞ்சிருப்பீங்க. காமாங்க, ஒரு விஷயத்தில் நான் இழந்துட்டேன், ஆனால் இப்போ நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதை நான் சேமித்து வச்சுட்டேன், இப்போ என் கைக்கு வந்துட்டு மறுபடியும் ஏமாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு செய்தி. இருந்தாலும் கவனமாக இருங்க. புதிய வீடு வாங்கியிருக்கீங்களா, புதிய வண்டி வாங்கியிருக்கிறீங்களா, புதுசாக ஏதோ செய்ய போகிறீங்களா, தொழில் பண்ண போகிறீங்களா, ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா, காசு பணம் உங்களுக்கு சேர்ந்துருச்சுதுன்னா அதோட லாட்ரி சீட் ஏதாவது அமைஞ்சிருக்கா, யாராவது உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளோ பெற்றோர்களோ உங்களுக்கு காசு கொடுக்குறாங்களா, தயவு செய்து 3வது நபர்களிடம் கலந்து உரையாட வேண்டாம், கலந்துக்க வேண்டாம். கவனமாக உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. கவனம். எதனால உங்களுக்கு 7 of swords கொடுத்துருக்குறாங்க? தாய் மகாலட்சுமி அம்மா
என்றைக்குமே புள்ள கவனமாக இருக்கணும், புள்ள திருப்பி ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கையாக தான் எனக்கு இங்கே மனசில் ஆழமாக என்னால் உணர முடியுது. குரூப் த்ரீக்கும் இப்போ நான் சொன்ன த்ரீனா என்ன, ஒரு மூணாவது நபரிடம் கவனமாக இருங்கள். ஸோ அதுதான் அம்மாவும் இங்கே சொல்கிறாங்க. தாய் மகாலட்சுமி உங்களுக்கு அவங்களே ஒரு தாய் போல, குரு போல உங்களுக்கு சொல்கிறாங்க, மறுபடியும் என் பிள்ளை ஏமாந்துடக்கூடாது. ஏன் இந்த அதே தான் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக. 8 of Wandsனா என்ன, கம்யூனிகேஷன். யாருக்கிட்ட என்ன பேசுகிறோம், யாருக்கிட்ட என்ன கொடுக்குறோம், என்ன வாங்குறோம், என்ன சொல்கிறோம். சத்தியம் பண்ணாத, அவசரப்படாத. ஒரு இடம் வாங்குறியா தீர விசாரி. அப்படி என்ன மெட்டீரியல்லாம் என்ன, பௌதீகம்னா என்ன, வீடு, இடம், வண்டி, குடும்பம், காசு, பணம், சேமிப்பு, நகை, இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் குரூப் 3. அதோடு ஏதாவது ஒரு விஷயத்தில் இழந்திருந்தீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது உங்களை தேடி ஏதாவது ஒரு செய்தி வரலாம். நீ இந்த மாதிரி ஒரு காசை இழந்துட்ட, சரி நான் வந்து காசை கொடுக்குறேன். ஆமாம், நீ இந்த மாதிரி காசை இழந்துட்ட, ஒரு இடத்துல கடன் கேட்டிருந்த, இந்தா என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல செய்தி குரூப் 3க்கு அமையலாம். பட் இருந்தாலும் இதில் எனக்கு எப்படி இங்கே உணர முடியுது அப்படின்னா, யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் whom you speak to. யாருக்கிட்ட என்ன பேசுகிறீங்க, யார்கிட்ட என்ன பகிர்ந்துக்கிறீங்க அப்படிங்கிறதுல மிகவும் கவனமாக இருங்க. சீக்கிரம் ஏமாறாதீங்க. ரொம்ப ஏமாறக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். சரி, கடைசியாக தாய் மகாலட்சுமி உங்களுக்கு 7 of Swords, 8 of Wandsம் வந்திருக்கிறாங்க. பச்சை கல்லும் கொடுத்துருக்குறாங்க. வேறு என்ன செய்திகள், அறிவுரைகள், ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். குரூப் 3க்கு தாய் மகாலட்சுமி வேறு என்ன செய்திகள், ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க பார்க்கலாம். 3 of Wands, அடேங்கப்பா நல்ல ஒரு பொருத்தம் தாங்க. உண்மையில நான் சொல்கிறேன் குரூப் 3 உங்களுக்கு, நீங்கள் சூஸ் பண்ணது 3, உங்களுக்கு முடியும் பொழுதும் 3. இதுலேருந்து என்ன தெரியுது, எதை செஞ்சாலும் தயவு செய்து பக்காவாக பிளான் பண்ணிக்க. அடுத்து என்ன, யாருக்கிட்ட நம்ம என்ன பேசுகிறோம், ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. அப்படியே குழப்பத்திலே இருக்காதீங்க. ஏதோ ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க போல இருக்கு. அவ்வப்போது எல்லாம் கிடச்சிருச்சுன்னா பதட்டத்தில் சில பேர் என்ன பண்ணுறோன்னே தெரியாது, எந்த பொருளை எங்கே வைக்கிறோன்னே தெரியாது. ஸோ வீட்டுக்குள்ளே யாராவது 3வது நபர்கள் வராங்கன்னா உங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே இடம் விடாதீங்க. உங்களோட நகை இருக்கிற இடத்துல, பணம் இருக்கிற இடத்துல, முக்கியமான விஷயங்கள் இருக்கிற இடத்துலலாம் யாரையும் 3வது நபர்களை நுழைய விடாதீங்க. அதை ரொம்ப கவனமாக இருக்குது. 3 of Wandsன்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்டவர்களுக்கு ஏதோ பயணம் மேற்கொள்ள இருக்கிறீங்க. அந்த பயணம் நல்ல கவனமாக திட்டத்தோடு நடந்ததுன்னா அது முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தரும். இருந்தாலும் 7 of Swords வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பயணம் மேற்கொள்ள இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து அந்த பயணத்தின் மூலம், அந்த பயணத்தில் கவனமாக இருங்க. உங்களுடைய ஃபோன்லாம் வச்சுருக்கீங்கன்னா கவனம். ஸோ மொத்தத்தில் 2மே உங்களுக்கு பயணமுள்ள கார்டு ஒன்று வந்திருக்கு இல்லையா, செய்திகள் வந்திருக்கிறாங்க. ஸோ அம்மா வந்து புள்ள நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் இவ்வளோ செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் தாயோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு குரூப் 3. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.